எப்பவும் கவலைப்படாம இருக்க 10 பழக்கங்கள். கவலை, துக்கம், துயரம் இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத பாரங்கள். அத நம்ம வெளிய காட்டாம வேணா மறைக்க முடியும். ஆனா அத உங்க பாடியில, மூச்சுல, உங்க தூக்கத்துல இதுல எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான தாக்கமும் நிறையவே இருக்கும். நம்ம வயது ஏற ஏற நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய சுமக்கிறோங்க. நம்மளோட இழப்புகள், நம்ம பயம், நம்ம வருத்தம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம சுமக்கிறோம். ஆனால் நம்ம யாருமே இதை பற்றி வெளிப்படையாக பேசுவதே இல்லை. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் ஹீலிங் பேஸ்டு சைக்காலஜி ரிசர்ச், ட்ராமா ஸ்டடீஸ், கிரீஃப் தெரப்பியில் யூஸ் பண்ணுற சில ரியல் லைஃப் ப்ராக்டிசஸை கொஞ்சம் டீப்பாக படித்து பார்த்தும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம கவலைகளை அவாய்ட் பண்ணினாலோ இல்லைனா அதை மறக்கணும் அப்படின்னு நினச்சாலோ நம்மளால ஹீல் ஆகவே முடியாதுங்க. நம்ம சின்ன சின்ன தினசரி ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலமா நரம்பு மண்டலம், அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கிட்ட ஜென்டிலாக பேசி அதை ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தாதான் நம்மளால முழுமையாக ஹீல் ஆக முடியும். அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 10 ஹேபிட்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது சிம்பிளாக, பவர்ஃபுல்லாக இன்னிக்கே தொடங்கக்கூடியதாக இருக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். முதல் ஹேபிட், ஸ்பீக் டு யுவர் பெயின் அண்ட் நாட் அவாய்ட் இட். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலியை மறைக்க மறைக்க அது இன்னும் கனமாக தான் ஆகுது. அதை பற்றி நம்ம வெளியே பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால நிம்மதியாக மூச்சு கூட விட முடியுங்க. இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம தனிமையில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சத்தமாக சொல்லலாம். நான் கவலையாக இருக்கேன், ஏன்னா நான் என் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இல்லைனா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், அதுக்கான காரணமே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த காரணத்தினால அப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வெளிப்படையாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இரண்டாவது ஹேபிட், ரைட் டு த ஒன் யூ மிஸ் ஆர் த பாஸ்ட் யூ லாஸ்ட். அதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லைனா கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கே கூட இந்த லெட்டரை எழுதலாம். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, டியர் அம்மா, நீங்கள் என்னை கவனிச்சுக்கிட்டதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இங்கே நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் ஒரு லெட்டராக எழுதி உங்கள் எமோஷன்ஸ் கூட அப்படியே நீங்கள் பயணிக்கலாம். மூணாவது ஹேபிட், த 3 ஆப்ஜெக்ட் கிரவுண்டிங் ஹேக். நம்ம ரொம்ப கவலையில் இருக்கும் போது நம்ம நிகழ்காலத்தை விட்டு நம்ம விலகிடுறோம். இந்த ஹேபிட் நம்மள ப்ரெசென்ட்டுக்கு வரவழைக்கும். ஒரு டீப்பான பிரெத் எடுத்துக்கிட்டு நீங்க பார்க்குற 3 விஷயத்த சொல்லுங்க, நீங்க கேட்குற 2 விஷயத்த சொல்லுங்க, நீங்க தொடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, நாற்காலி, பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், நான் ஃபேனோட சத்தம், பறவைகளோட சத்தம் இது எல்லாத்தையும் நான் கேட்குறேன், நான் என்னோட புத்தகத்தை தொட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம மைண்டை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்து நம்மளை சேஃபாக உணர வைக்கும். நாலாவது ஹேபிட், த கிரீஃப் கார்னர். நம்ம ஃபீல் பண்ணுறதுக்குன்னு நம்மளால் ஒரு இடத்த ஒதுக்க முடியும் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம். நம்ம வீட்டில் ஒரு சேரையோ இல்லைனா ஏதாவது ஒரு கார்னர் இடத்தையோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம எமோஷன்ஸ்க்கான இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். அங்கே ஒரு 10 நிமிஷம் ஃபோன் எதுவும் இல்லாமல் உட்காந்து நம்ம உணர்ச்சிகளை அப்படியே ஃபீல் பண்ணலாம். நம்ம அமைதியாக இருக்கலாம், இல்லை அழணும்னு தோணுச்சுன்னா கூட நம்ம அழலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவை பார்த்து கூட நம்ம பேசலாம். இது மாதிரி நம்ம உணர்ச்சிகளுக்கு அப்படின்னு ஒரு இடத்த ஒதுக்கும் போது அது நமக்கு ஹீல் ஆக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஐந்தாவது ஹேபிட், 1 லைஃப் டாஸ்க் அ டே. சோகங்கள் நம்மளை நிம்மதியாக வாழவே விடாதுங்க. நம்ம சின்ன சின்ன டாஸ்க்கை எடுத்து செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை தரும். சின்ன சின்ன புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய டாஸ்க், அதாவது நம்ம துணிமணிகளை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, செடி கொடிகளை பராமரிக்கிறது, ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்த்தியான டிஷ்ஷை சமைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஹீலிங்க்கு உதவுது. நீங்கள் ஜென்ரலாகவே சோகமாக இருக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறாவது ஹேபிட், லைட் அண்ட் ப்ரே. ஒளி நமக்கு தன்னம்பிக்கையை தரும். ப்ரேயர் நம்ம மனசில் இருக்கிற கனத்தை குறைக்கும். ஒரு விளக்கோ இல்லை கேண்டலோ ஏற்றி அப்படியே கண்களை மூடி, கடவுளே மன நிம்மதியை கொடுங்க, இன்னைக்கு என்ன ஸ்ட்ராங்காக செயல்பட வைங்க
அப்படின்னு நம்ம மனசில் இருக்கிறத வெளியே கொட்டும்போது கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜூமில் பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். 7வது ஹேபிட் கிரீவ் ஜார். கவலை நம்மளோட பலம், அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே மறைச்சிடுது. இந்த ஹேபிட் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த உதவுது. ஒரு ஜாரோ இல்லைன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நமக்கு தெரியற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. தினமும் ஒரு பேப்பர் ஸ்லிப் எடுத்து இப்போ நான் சொல்கிற 2 விஷயங்களை எழுதி அதுக்குள்ளே போட்டுட்டே வாங்க. முதல் விஷயம், இவ்வளோ கவலைகளையும் தாண்டி நான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சேன். 2வது விஷயம், அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த மொமெண்ட்டில் ஓகேவா ஃபீல் பண்ணீங்களோ அந்த மொமெண்ட்டை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் என்னோட ஃபேமிலிக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுத்தேன். என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட எந்த கவலையுமே இல்லாமல் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆல்ரெடி ஹீல் ஆகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக இது அமையும். 8வது ஹேபிட், ஜென்டில் மியூசிக் அண்ட் மூவ்மெண்ட். நம்ம கவலைகள் அப்படியே நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிடுதுங்க. நம்ம சவுண்ட்ஸ் மற்றும் மியூசிக்கோட அப்படியே மூவ் ஆகும்போது அந்த கவலைகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதில் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு மெலடி சாங்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங்கோ ப்ளே பண்ணி நம்ம சாஃப்டான ஸ்ட்ரெச்சஸோ இல்லைனா ஜென்டிலான டான்ஸோ பண்ணலாம். அந்த மியூசிக்கோட கைடன்ஸில் நம்ம பாடியை அப்படியே மூவ் பண்ணும்போது நமக்குள்ள ஸ்டோர் ஆன அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். 9வது ஹேபிட், 10 minutes நேச்சர் வாக். இயற்கை நம்மளோட நரம்பு மண்டலத்தை அப்படியே காமாக்கி கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்குது. இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இயற்கையான இடத்துல 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம நடக்கலாம். அப்படி நடக்கும்போது இயற்கையான விஷயங்கள், அதாவது செடி கொடிகள், பறவைகள் இல்லை வானத்தை அப்படியே பார்த்து நான் இன்னும் இந்த அழகான உலகத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே நம்ம கவனித்து ஸ்லோவாக ப்ரீத் பண்ணலாம். இயற்கையோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நேச்சர்னு டைப் பண்ணுங்கள். 10வது ஹேபிட், இது ரொம்ப முக்கியம், சே ஒன் கைண்ட் திங் டு யுவர் செல்ஃப். ஜென்ரலாகவே நம்ம கவலையில் இருக்கும்போது நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், இல்லைனா ரொம்ப மெதுவாக நம்ம வேலை செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், இல்லை நம்ம இன்னும் போதுமானதாக இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி தாட்ஸ்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளோட கண்களை பார்த்து கைண்டான விஷயங்களை நம்மளை பற்றி நம்மளே சொல்லிக்கலாம். நீ உன்னோட பெஸ்ட்டு தான் என்றைக்குமே பண்ணுற, நீ சோகத்தில் இருந்தாலும் மெதுவாக ஹீல் ஆகிட்டே வர அப்படின்னு ஒரு புன்னகையோட உங்களை பார்த்து கண்ணாடியில் சொல்லி பாருங்க. நம்ம கவலைகள், சோகங்கள் சடனாக அப்படியே ஒரு நாள் மறைஞ்சு போயிடாதுங்க. நம்ம தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாசிட்டிவான ஸ்டெப்ஸை எடுக்கும் போது தான் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியும். இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம திரும்ப சேஃபாக ஃபீல் பண்ணி நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகலாம். சோம்பேறித்தனத்தை உடனே நிறுத்த 3 எளிய வழிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.